இன்னைக்கு நான் விசுவாசத்தோட சொல்றேன், சில கட்டு இன்னைக்கு உடையும். ஆமா, சில தரித்திரம் இன்னைக்கு மாறும். இன்னைக்கு உனக்கு பிசினஸுக்கான வழி திறக்கப்படும். உன் கை கால கட்டி வச்சிருக்கிற கட்டெல்லாம் இயேசுவின் நாமத்தினால இன்னைக்கு அவ்வளோ எப்பொழுதுமே தேவனிடத்திலிருந்து நம்மை பிரிப்பவன் அல்ல. நாம எப்போதெல்லாம் அவரை மறக்கிறோமோ அப்பொழுதெல்லாம் அந்த சத்துருவை எழும்ப பண்ணி நமக்கு குடைச்சல் தந்து கர்த்தரிடத்திலே நம்மை சேர்க்கிறவர்கள் தான் சத்துருக்கள். நீ இழந்து போனதையெல்லாம் நீ சாகிறதுக்கு முன்னாடி கர்த்தர் பெரிய அளவுல உனக்கு தந்துதான், உன்னை ஆசீர்வதிச்சுதான் மற்ற காரியங்களுக்கு கொண்டு போவாரே தவிர நீ இழந்து போனதையெல்லாம் மீட்டுக் கொள்வான். கர்த்தருக்குள் அன்பான தேவ பிள்ளைகளே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நல்ல நாளிலேயும் லூக்கா 6வது அதிகாரம் அதனுடைய 18வது வசனத்தை வாசிக்கிறேன். அசுத்த ஆவிகளால் வாதிக்கப்பட்ட வந்தவர்கள் வந்து ஆரோக்கியம் அடைந்தார்கள் என்று எழுதியிருக்கிறத பார்க்க முடியும். இயேசு சீஷர்களை எல்லாம் தெரிந்தெடுத்ததுக்கு பிறகு ஆண்டவர் பிரசங்கம் பண்றார். பிரசங்கம் பண்ணும்போது அசுத்த ஆவியில பாதிக்கப்பட்டவர்களெல்லாம் வந்து அவரிடத்திலே வந்து சோமன்னாரோ தொட்டாரோ வல்லமை புறப்பட்டு அவங்க எல்லாம் ஆரோக்கியம் அடைந்தார்களாம். இன்னைக்கு என் மெசேஜோடைய தலைப்பு என்ன தெரியுமா? ஆரோக்கியம் அடைவா என்று பேச விரும்புகிறேன். அப்ப அசுத்த ஆவி இருந்தா ஆரோக்கியம் அடையவே முடியாதுங்க. உங்களால நீங்க என்னதான் பூஸ்ட வேணாலும் சாப்பிடலாம், போர்ன்விட்டாவை வேணாலும் சாப்பிடலாம், ஹார்லிக்ஸை கலக்கி கலக்கி குடிக்கலாம், பாதாம் பிஸ்தா முந்திரின்னு நீங்க சாப்பிடலாம் ஆரோக்கியத்திற்காக. நிறைய பேர் பார்த்துருக்கீங்களா, என்னதான் சாப்பிட்டாலும் இத்தினோண்டு தான் இருப்பான். நிறைய பேரை பார்த்துருக்கீங்களா, ஒண்ணுமே சாப்பிட வேண்டாம் இப்படி இருப்போம். அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? ஏதோ ஒரு அசுத்த ஆவி உன் சரீரத்தில் உள்ள ஆரோக்கியத்தை பாதிச்சுக்கிட்டு இருக்கு. ஆனா இயேசு கிட்ட வந்தவர்கள் அசுத்த ஆவி நீங்கின உடனே ஆரோக்கியம் அடைந்தார்களாம். 12 வருட பெரும்பாடு உள்ள ஸ்ரீக்கு அது வியாதின்னு உலகத்தான் பேர் வச்சிருக்கிறான். அதுக்கு பேரு அசுத்தாவியினுடைய தொந்தரவு. பீரியட்ஸ் அப்படின்னு சொல்றது சரியான சர்க்கிள், சரியான நேரத்துக்கு வந்து சரியான நேரத்துக்கு முடிகிறதுக்கு பேர் ஆசீர்வாதம். அது எந்த டைம்ல வருதுன்னு தெரிய மாட்டுக்கு, சில டைம்ல யாருக்கு எப்படி வருதுன்னே தெரிய மாட்டுக்கு, வரவே மாட்டுக்கு. இதெல்லாம் அசுத்த ஆவி. இயேசு கிறிஸ்துவினிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்ட உடனே வேதம் என்ன சொல்லுது தெரியுமா? அவள் ஆரோக்கியம் அடைந்தாள் என்று. அப்ப அசுத்த ஆவி போனாலே நமக்குள்ளாடி ஆரோக்கியம் வந்துருங்க. இன்னைக்கு உன் வயிற்றை கட்டி வச்சிருக்கிற அசுத்த ஆவி, உன் ஷோல்டரை கட்டி வச்சிருக்கிற அசுத்த ஆவி, உன் ஆண் உறுப்பை பெண் உறுப்பை கட்டி வச்சிருக்கிற அசுத்த ஆவி, உன்னுடைய பைல்ஸ் பிரச்சனைகளை ஷபாரபா லாமா, உன்னுடைய சரீரத்தை உன்னுடைய ஆரோக்கியத்தை உன் தலைமுடி கொட்டிக்கிட்டே இருக்குதா? ஷபாரபா லீமாகா ஆரோக்கியம் இல்லாம தைராய்டுனால கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறியா? இன்னைக்கு அசுத்தாவி விலகும் போது நீ ஆரோக்கியம் அடைவாய். ஹோலி ஸ்பிரிட், நீ ஆரோக்கியம் அடைவாய். அப்படிப்பட்ட அற்புதம் உனக்கு இந்த காலை நேரத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. அசுத்தாவி குடும்பத்தை விட்டு வெளியே போகும். அசுத்தாவி சேலையிலிருந்து வெளியேறும். அசுத்தாவி கண்களிலிருந்து வெளியேறும். ஷபாரபாலாபா, அசுத்தாவி மூளைக்குள்ள இருந்து வெளியேறும். நீ ஆரோக்கியம் அடைவாய். சொல்லு, அசுத்தாவிகளால் வாதிக்கப்பட்டவர்கள் இயேசுவினிடத்திலே வந்து ஆரோக்கியம் அடைந்தார்கள்.
இயேசு கிட்ட நிக்கிறையா, உனக்கு ஆரோக்கியம் ஒரு விசுவாசத்தோட ஜெபம் பண்ணு. ஆண்டவரே, இந்த அசுத்தாவியின் போராட்டம் மாறட்டும். ஏதோ தொடர மாதிரி இருக்கு, ஏதோ ஓடுற மாதிரி இருக்கு, எதெல்லாமோ யோசிக்க தோணுது. இந்த அசுத்தாவிகள் விலகி நீ ஆரோக்கியம் அடைவாய். நம்ம ஜெபிப்போம். அன்பான நல்ல ஆண்டவரே, இந்த நேரத்துக்காக நன்றி சொல்றேன். ஆண்டவரே, அசுத்தாவிகள் விலகி ஆரோக்கியம் அடைகிறதை இவர்கள் காண உதவி செய்யும். இப்படிப்பட்டவர்களுக்கு விடுதலையை கொடும். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.